ஸோ ஏசி போட்டிருக்க ரூமை பாதி என்ன பண்ணுவாங்க, மூடியே தான் வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜன்னலை திறந்து விட்டுறது பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணாமல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, காதில் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் மாதிரி வரலாம். இந்த 1லேருந்து 3 வயசு குழந்தைங்கள டாட்லர் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாட்டியான ஏஜ் குரூப் அவங்க தான். உப்பு தண்ணிலாம் கொடுத்து சில பேர் வந்து குழந்தைய வாந்தி எடுக்க வைக்க, அது பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு அந்த காஃபியோ டீயோ குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, குழந்தையோட மூளை வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கு. ஏசி வந்து டைரெக்டாக குழந்தையோட மூஞ்சில் படுற மாதிரியோ நம்ம படுக்கிற இடத்துல படுற மாதிரியோ வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கையில் ஃபோன் இருக்குது, அதனால எதை பற்றி வேணாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், எனக்கு இதில் எதுவுமே டவுட்ஸே கிடையாதுன்னு நம்ம எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குழந்தை வளர்ப்பை மட்டும் சொல்லிடவே முடியாது. டெய்லி ஏதாவது ஒரு டவுட் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நமக்கு குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட பீடியாட்ரிஷியன் டாக்டர் சாந்தினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொன்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு அப்படின்றப்போ தினமும் ஏதாவது புதுசாக பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்படி இருக்கும்போது நான் மெயினாக கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைங்க விளையாடும் போது நிறைய சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையுமே மூக்கில் காதுக்குள்ளெல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த கடலையோ இல்லை ஏதோ குட்டி பட்டனோ அந்த மாதிரி. அப்படி பண்ணதும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளே எடுக்க ட்ரை பண்ணலாமா, இல்லை உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுமா, இல்லை ஊத சொல்லுங்கள், இப்படி இந்த காதை பற்றி இது பண்ண சொல்லுங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் மேம்? இப்போது இந்த குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த 1லேருந்து 3 வயசு குழந்தைங்கள டாட்லர் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாட்டியான ஏஜ் குரூப் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக என்ன இருக்குது, இது என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வந்து காதில் போடுறது, மூக்கில் போடுறதுன்றது ரொம்ப காமனான விஷயம். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா, முதல் விஷயம், நம்ம கண்ணு முன்னாடியே போட்டாங்கன்னா நமக்கு தெரிய வரும், சரி குழந்தை எடுத்து போட்டுட்டாங்க நான் பார்த்துட்டேன்ட்டு. ஆனால் சம்டைம்ஸ் சூப்பர்வைஷன் இல்லாதப்ப, கண்காணிப்பில் இல்லாதப்ப குழந்தைங்களை எடுத்து போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிய வரதே வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ முதல்ல அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்காணிப்பு இல்லாதப்ப குழந்தைங்க போட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப லேட்டாக தான் ப்ரெசென்ட் ஆகும். ஒன்று காதில் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் மாதிரி வரலாம், இல்லை அந்த மூக்குலேருந்து ப்ளீடிங் மாதிரி ரத்த கசிவு மாதிரி வரலாம், இல்லைனா வந்து ஒரு வாடையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப நம்ம மோஸ்ட்டாக வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு நினச்சி தான் மருத்துவர்கிட்ட போகும். ஸோ ஒன்று குழந்தை இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் போட்டிருந்தாலும் சரி, இல்லை உங்களோட முன்னாடியே குழந்தைங்க வந்து மூக்குலையோ காதுலையோ போட்டுட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த என்னதுன்றதை தெரியாமல் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி எடுக்க போகிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி மூக்கில் ஊதுறது காதில் ஊதுறப்ப என்ன ஆகும்னா, நம்மக்கிட்டேருந்து இன்ஃபெக்ஷன் போகும். இன்னொன்று ஊதுறப்ப அது பின்னாடி போய் இன்னும் அடைப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மருத்துவரை தான் அணுகணும். அவங்க வந்து அது எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட, தேவைன்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட அனுப்பிச்சு அவங்க அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே மேம். இதே மாதிரி தான் இந்த பொருள் எல்லாம் போட்டுக்கிறது ஒரு வகைன்னா, இன்னொரு பக்கம் மாத்திரை எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு கசப்பு தெரியுதான்னு கூட தெரியல, கருக்கு முருகுன்னு கடிச்சு கூட சாப்பிட்ருவாங்க. இந்த டோலோ 650 இல்லை ஃபீவர் டேப்லெட்ஸ் ஏதாவது நம்ம வச்சுருப்போம். ஸோ அப்படி பெரியவங்க போடுற மாத்திரைகள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நிறைய பேர் தண்ணி நிறைய கொடுத்து வாந்தி எடுக்க வச்சிடலாம், இல்லை ஏதாவது கரைச்சி கொடுத்தோன்னா வாந்தி எடுத்துருவாங்கன்றாங்க. அதெல்லாம் பண்ணலாமா? இப்போது முதல்ல இதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் தான் பெட்டர். நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரியான பொருட்கள், அதுவும் மெயினாக இந்த மருந்துகள் மாத்திரைகள் வந்து குழந்தையோட ரீச்சுக்கு இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ முதல்ல வந்து அதை பண்ணனாலே பாதி விஷயம் சரியாயிடும். சப்போஸ் தெரியாமல் குழந்தைங்க எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு குழந்தைய வந்து வாந்தி எடுக்க வைக்கிறது, இல்லை வந்து அந்த உப்பு தண்ணிலாம் கொடுத்து சில பேர் வந்து குழந்தைய வாந்தி எடுக்க வைக்காங்க, அது பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பண்ணுறப்ப அந்த தண்ணி வந்து ஆஸ்பிரேட் ஆகிடும், குழந்தையோட நுரையீரலுக்கு போய் அது இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல வந்து நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகணும். கூடவே என்ன மாத்திரை சாப்பிட்ருக்காங்கன்ற அட்டை இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போனால் பெட்டர். ஸோ சில டைம்ஸ் வந்து கூட இருக்க பெற்றோர்களுக்கோ இல்லை யாருக்கோ வந்து தெரியாது அது என்ன மாத்திரைன்னு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக பதற்றத்தில் போயிடுவாங்க. ஆனால் டாக்டருக்கு வந்து அது என்ன மாத்திரையோ இல்லை என்ன மருந்துன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த அட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே மேம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என் குழந்தைங்களை இப்போல்லாம் ஏமாற்றவே முடியறதில்லை மேம். நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டானால் ஏசி போட்டு தான் படுக்கணும் அப்படின்னு நிறைய வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆஃப் பண்ணோன்னா கூட அந்த சவுண்டை வச்சோ ஒரு 1 செகண்டில் டெம்பரேச்சர் மாறுறதை கண்டுபிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஏசியில் குழந்தைகளை வந்து படுக்க வைக்கிறது நல்லது தானா? என்ன டெம்பரேச்சரில் வச்சுட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்?
இப்போது ஏசி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளோட இந்தியன் கிளைமேட் வெதருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 24லேருந்து 26, அதாவது 24லேருந்து 26 டிகிரி வரைக்கும் தான் ஆப்ட் டெம்பரேச்சர். இப்போ ஏசி போடுறதுனால என்னென்ன பிரச்சனை வரலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சரியாக சர்வீஸ் பண்ணாமல் விடுவோம். ஸோ அதனால் அதில் வந்து டஸ்ட்லாம் நிறையா போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி வந்து மோல்டுன்னு சொல்கிற சில வகையான ஃபங்கஸ் அதெல்லாம் சேரும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி, ஆஸ்துமா அந்த மாதிரியான நோய் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஏசியை சரியாக சர்வீஸ் பண்ணாமல் வைக்கிறப்ப குழந்தைக்கு வந்து அதனால் அலர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மெயினாக அதனால் வர பிரச்சனைகள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஏசி வந்து டைரெக்டாக குழந்தையோட மூஞ்சில் படுற மாதிரியோ நம்ம படுக்கிற இடத்துல படுற மாதிரியோ வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட நுரையீரல் அந்த பாதை எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். நம்மளே சில டைம் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கரெக்டாக வந்து ரூமை வென்டிலேட் பண்ணி வைக்கணும். ஸோ ஏசி போட்டிருக்க ரூமை பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, மூடியே தான் வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜன்னலை திறந்து விட்டுறது பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணாமல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உள்ள இருக்க டஸ்ட் உள்ளவே தான் இருக்கும். ஸோ இன்னுமே வந்து உள்ளே இருக்க டஸ்ட்டு ஜாஸ்தி ஆகுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்துமா, அலர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகும் இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஸோ வந்து வென்டிலேஷன் கரெக்டாக பண்ணணும். ஏசி போட்ட ரூமை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஏசி யூஸ் பண்ணுறதுல தப்பு எதுவும் இல்லை. ஓகே, கொஞ்ச நேரம் அப்போ ஏசி போட்டிருக்கும் போது டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறது எல்லாமே நல்லது தானே? நல்லது தான். இப்போ நீங்கள் ஏசி 24 hours போட போகிறதில்ல. நீங்கள் போடாத சமயத்தில் நீங்கள் வந்து ஜன்னல் அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வென்டிலேட் பண்ணி விட்டுட்டு ஏசி போடுறப்ப க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஓகே மேம். ஏசி என்ன டெம்பரேச்சரில் வைக்கிறது குழந்தைங்களுக்கு ஆப்டாக இருக்கும் மேம்? 24 to 26 டிகிரி நம்மளோட இந்தியன் டெம்பரேச்சருக்கு. ஸோ நம்ம வெதருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ஐடியல் டெம்பரேச்சர். இதில் வச்சோன்னா பெட்டராக இருக்கும். இப்போ குழந்தைங்க ஏசி கேட்டு அடம் பிடிக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொன்று நம்ம காஃபி டீ குடிக்கும்போது அது நான் குடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போல்லாம் நம்மளே காஃபி டீ குடிக்கக்கூடாதுன்னு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைகள் காஃபி டீ குடிக்கிறது நல்லதா? எந்த ஏஜ்லேருந்து அதெல்லாம் குடிக்க வைக்கலாம்? இப்போது காஃபி டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கெஃபைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பொருள் என்ன பண்ணணும், இப்போ நம்மளே காஃபி குடிக்கிறோன்னு வைங்க, நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஒரு தலைவலிக்குதா, காஃபி குடிக்கலாம். மாதிரி இரிட்டபிளாக இருக்கா, காஃபி குடிக்கலாம். எஸ். தூக்கம் வருதா, காஃபி குடிக்கலாம். ஏன் என்ன பண்ணுது காஃபி உள்ளே போயிட்டு? ஒரு அடிக்ஷன் மாதிரி அதுவே எதுனாலுமே அது ஓகே. ஏன்னா முதல்ல அது ஒரு ஸ்டிமுலண்ட், நம்மளோட பிரெயினை வந்து ஊக்குவிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த உள்ளே போனோடனே அது ஒரு ஸ்டிமுலண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவாகிடுது. ஸோ தூக்கம் போயிடுது, ஆல்ரெடி இந்த தலைவலியோ இரிட்டேஷனோ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். இதே தான் குழந்தைங்களுக்கு போகுது. இப்போ குழந்தைக்கு அந்த காஃபியோ டீயோ குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, குழந்தையோட மூளை வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டியை விட ஜாஸ்தியாக போய் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க, நைட்டு தூங்குறதுக்கு அடம் பிடிப்பாங்க. தூங்குறதப்ப ரொம்ப வந்து ஆக்டிவாக இருந்துட்டு அவங்க தூக்கமே வரலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஈவினிங்கில் இல்லை சாயந்தரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு காஃபி டீ கொடுக்குறது. ஸோ கண்டிப்பாக காஃபி டீ அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு அது அட்வைஸே கிடையாது. 12 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. 12 வயசுக்கு மேலே மாடரேட் அமௌண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. பட் 18 years வரைக்கும், அடல்ட் ஸ்டேஜ் தாண்டுற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது தான் பெட்டர்.